திருதான் உனக்கு புருஷனா வரணும்னு நீ தீர்மானமா தானே இருக்க. அப்படின்னா நீ என்ன பண்ணிருக்கணும்? அவ என்ன சொல்லி இருந்தாலும் நீ சமாளிச்சு அங்கே இருந்துகிட்டு அவளை தான் அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கணும். நீ அங்கிருந்து வந்திருக்க கூடாது. உங்க கூட போன்ல எப்படி பேசினான்னு பாத்தீங்கல்ல? என்ன பிளைட்ல டிக்கெட் எடுத்து அனுப்பி வைங்கன்னு நீங்களா சொன்னீங்க. ஆனா நீங்க சொன்னதா திருக்கிட்டையும் சொல்றா. உங்களுக்கு போன் பண்ணி நீங்க மகாவை அனுப்பி வைங்கன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு உங்ககிட்டயே போய் சொல்லி அந்த பொய்ய வர திருக்கிட்ட வர சொல்றா. நான் ஊரு கிளம்பி வரதுதான் நல்லதுன்னு திரு வர சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கு மேல நான் வேற என்ன காரணம் சொல்லி அங்க இருக்கிறது? வேற ஏதாவது பிளான் பண்ணி அங்க இருந்தாலும் திரு கையால என்ன கழுத்தை பிடிச்சு தள்ள வச்சிருப்பா. திரு வாழ்க்கையில என்னோட அனுமதி இல்லாம நுழைய முடியாதுன்னு ஸ்ட்ராங்கா சொல்றா. திரு மேல அவளுக்கு இருக்கிற வெறுப்ப காரணமா வச்சு திருவோட வாழ்க்கையில நான் நுழையலான்னு நினைச்சேன். ஆனா அவ முழுசா மனசு மாறி திரு என்னோட புருஷன், உனக்கு என்னடி இங்க வேலைன்னு கேட்டுட்டு வந்து நிக்கிறா. திரு மேல அவளுக்கு வெறுப்பும் கோவமும் இருக்கிற வரைக்கும் தான் திரு எனக்கு கிடைப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. ஆனா இப்போ திரு அவ முழுசா மன்னிச்சு ஏத்துக்கிட்டா. இப்படி மனசு மாறி வருவான்னு யாருக்கு தெரியும்? அவ மனசு மாறினா மாறட்டும். அதுக்காக நீயே விரக்தி ஆவற. அவ மனசு மாறினா எல்லாமே நீ அவ்வளவுதானா? எல்லாம் முடிஞ்சு போச்சா? சந்தியாவோட அம்மா மனசு மாறினா தான் எல்லாம் முடிஞ்சதா நாம நினைக்கணும். அவங்க ஒரு நாள் மனசு மாற மாட்டாங்க. திருவ ஒரு நாள் மருமானா ஏத்துக்க மாட்டாங்க. சந்தியா மனசு மாறி இருந்தாலும் அவ மனச கலைச்சி திருக்கிட்டு இருந்து அவளை எப்படி பிரிக்கலாம் தான் பாப்பாங்க. அதனால நீ ஒன்னும் கவலைப்படாத மகா. நமக்கு சந்தியாவோட அம்மா ஒரு ஆள் போதும்.